இந்த செஷனில் டிஆர்பி, நீட், ஜேஇஇ, நெட், செட் இந்த மாதிரி காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய நண்பர்களுக்கான ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டாபிக் நேம் சாலிபிலிட்டி ப்ராடக்ட். ஓகேங்களா? சாலிபிலிட்டி ப்ராடக்ட்டுக்கு உண்டான டெஃபினிஷன் அண்டு சாலிபிலிட்டி ப்ராடக்ட் வேல்யூ எப்படி ஃபைன் பண்ணுறது டீட்டெயில்டாக இந்த செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த சாலிபிலிட்டி ப்ராடக்ட் இதுக்கு உண்டான டெஃபினிஷன். It is defined as product of the molar concentration. Product of the molar concentration to the constituent ions. Product of the molar concentration to the constituent ions each raised to the power of its stoichiometry coefficient. In balanced equilibrium equation. Solubility product means it is defined as product of the molar concentration to the constituent ion each raised to the power of its stoichiometry coefficient in balanced equilibrium equation. ஒரு பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷனை நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ரியாக்டன்ட் ரியாக்ட் ஆகிட்டு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். அந்த ப்ராடக்ட் இருப்பாங்க இல்லையா, அந்த ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் டேமை நம்ம எடுத்துக்கணும். ப்ராடக்டோட மோல்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, 1 2 3 அந்த மாதிரி நம்பர் வந்து ப்ராடக்ட்டுக்கு முன்னாடி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்க தான் ஸ்டாக்கியோமெட்ரி கோஎஃபிசியன்ட். அந்த ஸ்டாக்கியோமெட்ரி கோஎஃபிசியன்ட்டை என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்டோட பவரில் அந்த நம்பரை ரைட் பண்ணணும். அப்படி எழுதக்கூடிய வேல்யூ தான் சாலிபிலிட்டி ப்ராடக்ட். இதோட சிம்பல் வந்து கேஎஸ்பி. ஸோ எஸ்பி மீன்ஸ் சாலிபிலிட்டி ப்ராடக்ட், கே மீன்ஸ் ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன். நான் ஈக்குலிபிரியம் ரியாக்ஷனோட சாலிபிலிட்டி ப்ராடக்ட் தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். அதனால் கேஎஸ்பி. பட் நிறைய இடங்களில் நம்ம இந்த சாலிபிலிட்டி ப்ராடக்ட்டை எப்படி பார்த்துருப்போம் அப்படின்னா ரூட் கேஎஸ்பி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்களும் கரெக்டு தான். ஸோ அப்போ சாலிபிலிட்டி ப்ராடக்ட் அப்படின்றது ஒரு ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷனை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ரியாக்டன்ட் ரியாக்ட் ஆகிட்டு ப்ராடக்ட்டை கொடுக்கும். ஸோ அந்த ப்ராடக்ட் இருப்பாங்க இல்லையா, அந்த ப்ராடக்டோட மோலார் கான்சன்ட்ரேஷனில் அதோட நம்பர் ஆஃப் மோல்ஸை பவரில் ரைட் பண்ணணும். இதுதான் சாலிபிலிட்டி ப்ராடக்ட். நெக்ஸ்ட் இதுக்கு உண்டான நிறைய ஈக்குவேஷன்ஸோட சாலிபிலிட்டி ப்ராடக்ட் வேல்யூ எப்படி ஃபைண்ட் பண்ணுறது டிஸ்கஸ் பண்ணிடலாம். சாலிபிலிட்டி ப்ராடக்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். ரைட் த எக்ஸ்பிரஷன் ஃபார் த சாலிபிலிட்டி ப்ராடக்ட் ஆஃப் த ஃபாலோயிங். ஃபஸ்ட்டு ஒன் பேரியம் சல்பேட், செகண்ட் ஒன் சில்வர் குரோமேட், தேர்டு ஒன் கால்சியம் பாஸ்பேட், ஃபோர்த்து ஒன் மெர்குரஸ் குளோரைட். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறது பேரியம் சல்பேட்டோட சாலிபிலிட்டி ப்ராடக்ட். ஸோ பேரியம் சல்பேட்டு அயனைஸ் எப்படி ஆவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா
means dissociation. பேரியம் 2+ ஆகும் plus சல்பேட் 2- ஆகும் dissociate ஆவாங்க. இப்போ solubility ப்ராடக்ட்டுக்கு உண்டான டெஃபினிஷன் இப்போ தான் நம்ம பார்த்துருப்போம். டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, it is defined as product of the molar concentration to the constituent ions each raised to the power of its stoichiometric coefficient in balanced equation. அப்போ ரியாக்டண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணுறது கிடையாது, ப்ராடக்டை தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். பாருங்கள், solubility product KSP is equal to concentration of the barium 2+ ion into concentration of the sulfate ion. இதோட பவரில் இங்கே முன்னாடி நம்பர் ஆஃப் மோல்ஸ், அதுதான் ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்கிறோம். நம்பர் இருந்தாங்கன்னா இங்கே பவரில் ரைட் பண்ணணும். பட் இங்கே நம்பர் 1 மோல் இருக்கிறதுனால பவரில் நம்ம ரைட் பண்ணலை. ஸோ இந்த பேரியம் 2+ அயானுக்கான வேல்யூ வந்து எஸ்ஸு, சல்பேட் அயானுக்கான வேல்யூ எஸ். அதை இங்கே அப்ளை பண்ணணும். அப்போது KSP is equal to பேரியம் 2+ அயானோட சாலிபிலிட்டி ப்ராடக்ட் வேல்யூ வந்து எஸ்ஸு இன்ட்டு சல்பேட் அயனோட கான்சன்ட்ரேஷன் இருக்காங்க இல்லையா, அதில் சாலிபிலிட்டி வேல்யூ வந்து எஸ்ஸு. அப்போ எஸ் இன்ட்டு எஸ்ஸு எஸ் ஸ்கொயர். அப்போது கேஎஸ்பி ஈக்குவல் டு S⁴ கிடைக்கிறாங்க. இது பேரியம் சல்பேட்டுக்கு உண்டான சாலிபிலிட்டி ப்ராடக்ட் வேல்யூ. செகண்டு சில்வர் குரோமேட் Ag2CrO4. ஓகேங்களா, Ag2CrO4 எப்படி டிசோசியேட் ஆவாங்க அப்படின்னா 2Ag + CrO4 2- இந்த மாதிரி அயனைஸ் ஆவாங்க. சிங்கிள் Ag+க்கு வேல்யூ சாலிபிலிட்டி வேல்யூ வந்து எஸ். இங்கே 2 டைம்ஸ் இருக்கிறதுனால 2 × S. அதே மாதிரி CrO4 2- இவங்களுக்கு உண்டான சாலிபிலிட்டி வேல்யூ எஸ். அப்போது KSP சாலிபிலிட்டி ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ப்ராடக்ட், அதோட ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்டை பவரில் எழுதணும். அப்போது Ag + பவரில் 2 இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் CrO4 2-. இந்த Ag ப்ளஸ் இதோட கான்சன்ட்ரேஷன் சாலிபிலிட்டி வேல்யூ வந்து 2S. அப்போ 2S ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு CrO4 2- வேல்யூ வந்து எஸ்ஸு. அப்போ 2S ஸ்கொயர் பண்ணால் 4, S ஸ்கொயர் பண்ணால் 4S ஸ்கொயர் இன்ட்டு எஸ். இவங்களை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 4S⁴2 S⁴1 ஆட் பண்ணோம் அப்படின்னா 4S⁴3. இவங்க தான் சில்வர் குரோமேட். இவங்களுக்கு உண்டான சாலிபிலிட்டி ப்ராடக்ட் வேல்யூ. தேர்டு ஒன் கால்சியம் பாஸ்பேட் Ca3PO4 × 2. ஓகேங்களா, ஸோ இவங்க எப்படி டிசோசியேட் ஆவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, கால்சியம் 2+ அயனைஸ் ஆவாங்க. அப்போது 3 கால்சியம் 2+, இப்போ 3 × 2 6+ இங்கே இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு கண்டிப்பாக 6- வரணும். அப்போ PO4 × 2 இருக்காங்க. அப்போது 2PO4 × 3- 3- × 2 6- பாருங்க 3 × 2 + 6+, அப்போ கரெக்டாக அயனைஸ் ஆயிருக்காங்க. KSP solubility product equal to molar concentration of the product calcium 2+ into PO4 3- ப்ராடக்டோட மோலார் கான்சன்ட்ரேஷன் டேமை எழுதிட்டு அதோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆர் ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் எங்கே எழுதணும், பவரில் ரைட் பண்ணணும். அப்போ கால்சியத்துக்கு 3, பாஸ்பேட் அயானுக்கு பவரில்
2. இந்த கால்சியம் 2 ப்ளஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு வந்து வேல்யூ எஸ். அதே மாதிரி பாஸ்பேட் அயானுக்கு வேல்யூ எஸ். இப்போது 3 கால்சியம் 2 ப்ளஸ் இருக்கிறதுனால அப்போ 3s. பாஸ்பேட் அயான் 2 டைம் இருக்கிறதுனால 2s தான் உங்களோட சாலிபிலிட்டி வேல்யூ. அப்போ கால்சியம் 2 ப்ளஸுக்கு பதிலாக 3s பவரில் 3. பாஸ்பேட் அயானுக்கு பாருங்கள் வேல்யூ 2s பவரில் 2. ஓகேங்களா? ஸோ இங்கே இந்த வேல்யூவை சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ 3யை வந்து ஸ்கியூ பண்ணோம் அப்படின்னா 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு எஸ்எஸ் கியூப் பண்ணால் எஸ் கியூப் இன்ட்டு இங்கே வந்து ஸ்கொயர் பண்ணணும். 2 ஸ்கொயர் பண்ணால் 4 இன்ட்டு எஸ் ஸ்கொயர். அப்போது 3 இன்ட்டு 3 9, 9 இன்ட்டு 3 27 இன்ட்டு எஸ் பவர் 3 இன்ட்டு 4 எஸ் ஸ்கொயர். இப்போது 27 இன்ட்டு 4, 7 இன்ட்டு 4 28க்கு 8, ரிமைனிங் வந்து 2. 2 இன்ட்டு 4 8, 8 + 2 10. அப்போ 108 நம்பர் 2 நம்பரை மல்டிபிள் பண்ணால் எஸ் பவர் 3 எஸ் பவர் 2 ரெண்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா எஸ் பவர் 5. இப்போ CA3 PO4 இன்ட்டு 2 இவங்களுக்கு உண்டான சாலிபிலிட்டி ப்ராடக்ட் வேல்யூ 108 இன்ட்டு எஸ் பவர் 5. Fourth one question, Hg2Cl2. Hg2Cl2 ஓகேங்களா? இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஃபஸ்ட்டு எப்படி வந்து டிசோசியேட் ஆவாங்க இதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக எழுதிடலாம். பாருங்கள், குளோரைட் நம்ம நிறைய இடங்களில் படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஹேலஜன்ஸ் எல்லாமே நெகட்டிவ் சார்ஜ். எத்தனை டைம் இருக்காங்க? 2 டைம் இருக்காங்க. அப்போது 2Cl மைனஸ்ன்னு பிரிஞ்சிருப்பாங்க. கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கணும்? 2 ப்ளஸ்ஸாக நமக்கு அயான்ஸாக கன்வெர்ட் ஆகிருப்பாங்க. அப்போ Hg2 பவரில் 2 ப்ளஸ். ஓகேங்களா? இவங்களுக்கு உண்டான வேல்யூ வந்து எஸ்ஸு, இவங்களுக்கு உண்டான வேல்யூ வந்து இங்கே எஸ்ஸு, முன்னாடி 2 இருக்கிறதுனால 2s. ஓகேங்களா? இதே சாலிபிலிட்டி வேல்யூ. அப்போது KSP ஈக்குவல் டு ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் Hg2 பவரில் 2 ப்ளஸ் இன்ட்டு Cl மைனஸ் அயான் அதோட பவரில் 2. ஓகேங்களா? இவங்களுக்கு உண்டான வேல்யூ எங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆன்சரை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். Hg2 2 ப்ளஸ் இந்த கான்சன்ட்ரேஷனுக்கு உண்டான வேல்யூ வந்து எஸ்ஸு இன்ட்டு Cl மைனஸ் பவரில் 2 இருக்காங்க. Cl மைனஸ் அயானுக்கு உண்டான சாலிபிலிட்டி வேல்யூ வந்து 2, பவரில் 2 இருக்காங்க இங்கே. ஓகேங்களா? இப்போ இவங்களை சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ எஸ்ஸு இன்ட்டு 2வை ஸ்கொயர் பண்ணால் 4, எஸ்ஏ ஸ்கொயர் பண்ணால் எஸ் ஸ்கொயர். அப்போ 4 எஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போ எஸ் பவர் 1 எஸ் பவர் 2 ரெண்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா எஸ் பவர் 3, முன்னாடி வந்து 4 இருக்காங்க. இவங்க தான் இவங்களுக்கு உண்டான சாலிபிலிட்டி ப்ராடக்ட் வேல்யூ. Hg2Cl2 இவங்களுக்கு உண்டான சாலிபிலிட்டி ப்ராடக்ட் வேல்யூ 4s பவர் 3. ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த சாலிபிலிட்டி ப்ராடக்ட் இந்த டாபிக் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவோட லிங்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் தான் எங்களோட மோட்டிவேஷன்.